2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஓகே, சரிவர கவனியுங்கள். இது ஆண்டவர் மிக உறுதியாய் சொல்லுகிற காரியம். ஓகே, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பப்படலாம் என்று சொல்லவில்லை ஆண்டவர், அவர்கள் துன்பப்படுவார்கள். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர்களுக்கு துன்பத்தை அனுமதித்திருக்கிறார். அதனுடைய கூட கடந்து போக வேண்டும் என்பதோ தேவனுடைய சித்தம். யோவான் 16ஆம் அதிகாரம், நாம் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பார்த்தீர்களா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்கலாம் சொல்லவில்லை, இங்கேயும் உபத்திரம் உங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு உண்டு என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் துன்பப்படுவீர்கள். ஏன் ஒரு ஊழியக்காரன் துன்பத்தினோடையும் உபத்திரவத்தினோடையும் பாடுகளோடையும் கடந்து போக வேண்டியிருக்கு? ஏன்? ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். மெய்யான ஒரு ஊழியக்காரனையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் பிரிக்கவே முடியாது. ஒரு மெய்யான ஊழியக்காரனோடு பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் இவைகள் பின்னி பிணைந்திருக்கும். ஆண்டவரை அனுமதித்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். பவுலை தேவன் அழைத்த போது தேவனுடைய நோக்கம் என்ன? அதை நாம் கண்டுகொள்வது நலமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம், பவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியில் தேவன் பவுலை கண்டுகொண்டார். ஓகே, அதற்கு பிறகு சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில், சவுல் யார்? கிறிஸ்துவின் ஜனங்களை துன்பப்படுத்தி உபத்திரப்படுத்தினவன். இப்படி அதே சவுல் ஆண்டவருக்கு பதில் கொடுக்கிறார். 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். பார்த்தீங்களா, நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர். அவன் அதாவது என் தேவனுக்காக எதையும் நான் செய்வேன் என்று உறுதியோடு சொல்கிறான். ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே இதே தேவனையும் துஷித்து தேவ ஜனங்களை அவன் உபத்திரப்படுத்தி சபைகளை சேதப்படுத்தவுடன் இப்போது சொல்கிறான், ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த அளவுக்காக தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறான். ஆகவே ஆண்டவருடைய பதிலை பாருங்கள். அனனியா என்னும் தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர் 15வது வசனம், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட மாத்திரமாயிருக்கிறான். பவுல் நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாயிருக்கிறான். இவனை இந்நாள் வரையில் எனக்கு எதிராக, என் சபைக்கு எதிராக, என் ஜனங்களுக்கு எதிராக அநேக காரியங்களை செய்து என்னை வேதனைப்படுத்தினவன், என்னை துன்பப்படுத்தினவன். இப்பொழுது இவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே இவனை ஒரு பாத்திரமாக நான் பயன்படுத்த போகிறேன். எப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் 16வது வசனம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். பார்த்தீங்களா, என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். எதை காண்பிக்கிறது? தேவன் என் நாமத்தினாலே ஒருவன் தன்னை ஒரு ஊழியக்காரனாக அர்ப்பணிக்கிற வேளையில் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டு ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறார். எப்படி? அந்த ஊழியக்காரனையோ பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் இதனுடைய கடந்து போக பண்ணி அவனை அவருக்கு ஏற்ற பாத்திரமாக ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆகவே ஊழியக்காரர்களை நினைத்து பாருங்கள். நமக்கு வருகிற ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு துன்பங்களும், கஷ்டங்களும் நம்மை தண்டிப்பதற்கல்ல, தேவன்
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத் தருகிற மிகப்பெரிய ஒரு பாடம், ஆவிக்குரிய ஒரு பாடம். நம்மை உடைத்து உருவாக்குவதற்கென்று தேவனுடைய இதயத்தின் ஏக்கம்தான் நமக்கு வருகிற ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு துன்பங்கள், ஒவ்வொரு கஷ்டங்கள். நாம் பொன்னை பார்த்திருக்கிறோம். பொன்னை எவ்வளவாய் நாம் அதை வெப்பப்படுத்தி சூடு அதிகரிக்கிறோமோ, பொன்னை தங்கத்தை எவ்வளோ அதிகமாய் அந்த வெப்பத்தை அதிகரிக்கிறோமோ பார்த்துருங்களா, அது அதிகமாக உருவிப்போம். அதிகமான கழிவுகள் வெளியே போகும். கழிவு வெளியே போய் அந்த பொண்ணோ சுத்த பொன்னாக விளங்கும். அந்த பொண்ணு காதுகளிலும் கழுத்துகளிலும் போடுவதற்கல்ல, அந்த பொண்ணோ ராஜாக்களுடைய ராணிகளுடையும் கிரீடங்களில் அமர்ந்திருக்கும், உயர்ந்த இடத்தில் வைக்கப்படும். அதே போல தேவ ஊழியர்களாகிய நம்மையோ தேவனுடைய தாகமெல்லாம் அதிகமாக ஆழமாய் பரிசுத்தப்படுத்தி உன்னதமான வழியில் பயன்படுத்த வேண்டும். மறந்து விடாதீர்கள், எவ்வளவுக்கு அவ்வளவாய் நான் அதிகமாய் பரிசுத்தமாக வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரன் வாஞ்சிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு சோதனையும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஆகவே இந்த ஊழியமோ உட்கார்ந்து கணக்கு பார்க்க வேண்டும். இன்னும் என்னை அதிகமாய் ஆண்டவர் சுத்திகரிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக வேண்டும் என்று தாகம் இருந்தால் அந்த ஊழியக்காரன் அதிகமான ஆழமான சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, நான் ஒரு உதாரணத்தை இங்கே காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். இங்கே பவுலுக்கு நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். பவுல் ஊழியம் செய்கிற வேளை நடந்த காரியத்தை பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். எவ்வளவு பயங்கரமான உபத்திரம்! மரித்து போகிற அளவுக்கு அவனை அடித்து துன்புறுத்தி கல்லறிந்து அவனை இழுத்து கொண்டே போனார்கள். என்ன நடந்தது பார்த்தீர்களா? 20ஆவது வசனத்தை பாருங்க. முதல்ல சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறார்கள். யார? பவுல. உடன் அதிலிருந்து எழுந்து பவுல் சீஷர்களுக்கு சொல்லுகிறதை பாருங்கள். 22ஆவது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமா? அநேக உபத்திரங்களுடைய கடந்து போக வேண்டியிருக்கிறது. இதைத்தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை வாருங்கள். பரலோகத்தை போகிற வழி விசாலமானதா அல்ல, இடுக்கமும் நெருக்கமுமான வழி. அதாவது பாடுகள் நிறைந்த வழி, உபத்திரங்கள் நிறைந்த வழி, துன்பங்கள் நிறைந்த வழி, கஷ்டங்கள் நிறைந்த வழி. இதனுடைய ஒரு ஊழியக்காரனை கடந்து போக பண்ணி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அவனை ஏற்ற ஒரு பாத்திரமாக தேவன் உருவாக்குகிறார். அதே போல 20ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் பவுலுடைய அனுபவத்தை பாருங்கள். 20ஆம் அதிகாரம் 22 முதல். இப்பொழுதும் பவுலுடைய சாட்சி, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். எனக்கு தெரியாது. தேவன் என்னை அனுப்புகிறார், நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. 23. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானோர் பட்டணந்தோறும் எனக்கு தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அது போதும். நீ போகிற இடங்களெல்லாம் பாருப்பா, பவுலே, நீ போகும் இடமெல்லாம் உனக்கு மிகப்பெரிய வரவேற்பு, உனக்கு விசாலமான வரவேற்பு. அப்படி அல்ல, நீ போகும் இடமெல்லாம் உனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அனுமதித்திருக்கிறார். இப்பொழுது பவுலே, நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். பாருங்கள் 24. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். பதிலா,
எனக்காக நான் போகிற வழியில் எனக்கு இருக்கிற ஆபத்துக்கள், உபத்திரவங்கள், பாடுகள், இதை குறித்து ஒன்றும் நான் கவலைப்பட போவதில்லை. ஏனெனில் இவைகளை எல்லாம் அனுமதித்திருக்கிற ஆண்டவர் அவரே என்னை காத்துக் கொள்வார், அவரே என்னை தாங்கிக் கொள்வார். அவருடைய வல்லமையான கரம் என்னை விட்டு விலகாது. ஆகவே இவைகளை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. பார்த்தீர்களா? இதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் சொல்லுகிற மிகப்பெரிய வாக்கு தத்தம். கஷ்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், ஆனால் தேவனுடைய கரமோ உங்களை விட்டு விலகாது. அவர் உங்களோடு இருப்பார். மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம், உபத்திரவத்தில் சாதாரணமாக ஒரு ஊழியக்காரனுடைய வழியை இன்னொரு ஊழியக்காரனோடு ஒப்பிடவே முடியாது. ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக வழி நடத்துகிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு விதமான பாடுகள், இன்னொரு ஊழியக்காரனுக்கு வேறு விதமான பாடுகள். ஆண்டவரே ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வழி நடத்துகிறார். உதாரணமாக நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம். முதல்ல ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அறிந்து அவன் பேதுருவை பாருங்க, இல்லை, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஓகே, ஏரோது ராஜா துஷ்ட மனிதன். அவன் என்ன செய்தான்? யாக்கோபை சிறைபிடித்து அவன் சிறைச்சாலையிலே சிறை சேதம் பண்ணுகிறான். பட்டயத்து கருகினாலே அவனை வெட்டுகிறான். அது முடிந்தவுடன் அவருடைய திட்டம் என்ன நடந்தது தெரியுமா? பேதுருவை பிடிக்க வேண்டும். பாருங்கள், பேதுருவையும் 3வது வசனம், அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். பேதுருவை பிடித்தான். பேதுருவை பிடித்து சிறையில் அடைத்தான். என்ன நடந்தது? யாக்கோபு சிறையில் அடைத்தவுடன் பட்டய கருக்கினால் வெட்டும்படி ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறார். ஆனால் பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டவுடன் ஆண்டவரை தேவதூதனை அனுப்பி அவனை விடுதலையாக்குகிறார். ஓகே, அதே போல நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அதாவது பேதுருவும் யோவானும் ஊழியம் செய்கிறார்கள். தலைமை ஆசாரியர்கள் பொறாமையினார்கள் அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். நள்ளிரவிலே தேவதூதன் வந்து இருவரை விடுதலையாக்குகிறான். யாரை? யோவானையும் பேதுருவையும். ஆனால் யோவான் தீர்க்கதரிசி, தேவனுக்கு வழியை ஆயத்தம் படுத்தின யோவான் தீர்க்கதரிசியை ஏரோது சிறைபிடிக்கிறான். சிறையில் அடித்து அங்கே அவனை சிறை சேதம் பண்ணுகிறான். ஒன்றை சொல்கிறேன், இவர்கள் எல்லாமே இயேசுவை உண்மையாய் பின்பற்றி தங்களை உற்றார் உறவினர் உலகம் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள். ஆனால் இவருடைய முடிவை பார்த்தீர்களா? ஒவ்வொருவருடைய முடிவுமே ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆகவே ஒரு நாளுமே நாம் ஒருவருடைய ஊழியக்காரனுடைய பாடுகள், உபத்திரவங்கள், அது ஒரு நாள் நம்முடைய பாடுகளை வைத்து அவரோட ஒப்பிடவே முடியாது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்துகிற விதமே ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தொங்கி கிடக்கிறார். வழியில் போகிறவர்கள் வருவர்கள் இயேசுவை பார்த்து எப்படி கேலி பண்ணாங்க. அநேகரை ரட்சித்தாயே, நீ உன்னையே நீ ரட்சித்துக்கொள். நீ பிதா பிதா என்று சொன்னாயே, பிதா உன்னிடத்தில் உன்னோடு இருப்போர், ஆனால் இப்போது இறங்கி வா. எவ்வளவா கேலி கிட்ட பண்ணால் ஏன் தெரியுமா? அவருடைய எண்ணமெல்லாம் அந்த நாட்கள் இருந்த ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வயது முதிர்ந்தவர்கள். இயேசுவோ 33.5 வருடம் அந்த வயதில் சிலுவையில் தொங்கி கிடக்கிறார். அவர்களுடைய ஏக்கம், அவருடைய இதெல்லாம் எண்ணமெல்லாம், இந்த சிறு வயதில் உனக்கு எப்படிப்பட்ட அகோரமான மரணம் தேவையா? ஆனால் அது பிதாவின் சித்தம் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே இந்த நாட்களிலும் நாம் ஒரு காரியத்தை நாம் உறுதியாய் கற்றுக்கொள்வோம். நமக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள் முழுக்க தேவனால் அனுமதிக்கப்பட்டது. மனுஷர்களை நோக்கி பார்க்க வேண்டாம். மனுஷரை நோக்கி பார்க்கிற வேளையில் நம்முடைய இருதயம் இருளடைகிறது, கசப்படைகிறது. ஆனால் தேவனை நோக்கி பாருங்கள், மெய்யாகவே உங்களுடைய இருதயம் பிரகாசம் அடையும்.
ஸ்தேவானை நடத்த பாருங்கள். ஸ்தேவானை ஊத்திரப்படுத்துகிற வேளையில், அவனை கல்லறிகிற வேளையில் என்ன நடந்தது? அவன் மனுஷனை நோக்கி பார்க்கவில்லை. மனுஷனை நோக்கி பார்த்து அவளை சபித்திருப்பான், அவரை வசை பாடியிருப்பான். பரலோகத்தை நோக்கி பார்க்கிறான், அங்கே இயேசுவை காண்கிறான், தேவ தூதர்களை காண்கிறான். அது நிமித்தம் என்ன நடந்தது? அவன் மெய்யாகவே இயேசுவை போலவே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்று அவர்களை மன்னிக்கிறான். எதை காண்பிக்கிறது? நான் கடந்து போகிற பாடுகள், உபத்திரவங்கள், அதன் முடிவிலோ தேவனுடைய மகா இரக்கத்தினால் அவருடைய அழைப்பு நிறைவேறுகிறது. அவருடைய கிறிஸ்தவன் சாயலுக்கு ஒப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் மறுரூபமாய்க்கொண்டே வருகிறோம். கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் ஒரு ஊழியக்காரன் மறுரூபமாக வேண்டும், அவருடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்றால், மெய்யாகவே சொல்கிறேன், பாடுகள், உபத்திரவங்கள் இவர்களினுடைய கடந்து போகாமல் முடியவே முடியாது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், இங்கே பாருங்கள், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய சாட்சியை பாருங்கள். 4ஆம் வசனம், மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். பாருங்கள், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களையும் பரிபூரண சந்தோஷமா இருக்கும். வாட் a word it is! எப்படிப்பட்ட வார்த்தை பண்ணலாம்? எங்களுக்கு உண்டாகும் சகல உபத்திரவங்களிலும் சந்தோஷம் அல்ல, பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். எதை காண்பிக்கிறது? அவன் கடந்து போகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டத்தில் அவன் மனுஷனை நோக்கி பார்ப்பதில்லை, தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அந்த நித்திய சந்தோஷத்தை அவனுக்குள் கொண்டு வருகிறார். நாம் பார்த்திருக்கீங்களா? நல்ல வசதியாக இருக்கும்போது பிரச்சனைகள் இல்லை என்றால் சந்தோஷமாக இருப்போம். ஒரு பாடுகள், உபத்திரவங்கள் வந்தவுடனே நம்முடைய எல்லா வகையிலையும் நம்முடைய முகப்பாவனைகள், பேச்சுக்கள், செயல்பாடு எல்லாமே தேவனுக்கு பிரியமற்ற முறையில் அது மாறிவிடும். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு காரியத்தை இன்றைக்கு கூட நாம் இந்த ஆராதனை வேளையில் கேட்டோம். தேவன் நம்மளை அழைத்திருப்பதெல்லாம் எதற்கு? நாம் சந்திக்க இருக்கிற பாடுகள், பாவங்கள், இவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு, நம்மை நெருக்குகிற பாடுகள், பாவங்கள், இவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துறங்குகிறோர் முடிக்குமா இயேசுவையே நோக்கி பார்ப்போம். அப்படி இயேசுவையே நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடுகிற வேளையில், ஓட்டத்தின் தொடக்கம் முதல் கடைசி வரை மெய்யாகவே நேசர் நம்மோடு இருந்து அவர் எதை நிச்சயித்திருக்கிற வாழ்க்கையில் அவர் அதை செய்து முடிப்பார். கேட்டீங்களா? சொன்னார்ல, தேவ சித்தம் செய்வதல்ல, அது மட்டுமல்ல, சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். ஆகவே ஒரு மனுஷனை, தேவ ஊழியக்காரனை அழைப்பது பெரிதல்ல, தேவன் அவனுக்காக நிச்சயித்ததை தேவன் செய்து முடிக்க வேண்டும். அதற்காக நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் மேன்மையான ஒரு காரியம். யோனா ஞாபகம் இருக்கிறதா? யோனா சென்ற கப்பலில், பயணம் செய்த கப்பலில் கடல் சீற்றத்து நிமித்தம், கடல் கொந்தளிப்பு நிமித்தம் அவரால் சகிக்க முடியவில்லை. அது ஒரு உத்தரவத்தை காண்பிக்கிறது. யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். யோனா கடலில் விழுந்த மாத்திரத்தில் உடனே என்ன நடந்தது? அங்க ஒரு பெரிய மீன் அவனை விழுங்கிற்று. நீங்கள் வாசித்து பாருங்கள், யோனா புத்தகத்தை வாசித்து பாருங்கள். எப்படி அந்த மீனை என்ன பண்ணினார் தேவன் அந்த மீனை? யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். சரி, இங்கே பாருங்கள், யோனா சமுத்திரத்தில் தூக்கி எறியப்பட்டு விழுந்தவுடன் 17ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். பார்த்தீங்களா? திடீரென்று ஒரு மீன் வந்து விழுங்கவில்லை. அவன் சமுத்திரத்தில் விழுந்த உடனே அங்கே ஒரு மீன் வந்து அவனை விழுங்கிற்று. அந்த மீனுக்குள் 3 நாள் இரவும் பகலும் வாசம் செய்கிறான். இது எதை காண்பிக்கிறது? சோதனையை அனுமதித்து விட்டு, கேளுங்கள், எதை காண்பிக்கிறது? சோதனையை நமக்கு அனுமதித்து விட்டு அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே நாம் தேவனுடைய ஊழியர்களாகிய நாம்
நமக்கு வருகிற ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு நிந்தைகளும், உபத்திரவங்களும் ஆண்டவர் அன்றைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரை அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலையில் மாம்சத்தை இரத்தத்தை எதிர்த்து போராடாமல், கண்களை மனுஷனை நோக்கி பார்த்து இருதயம் கசப்படைய விடாமல் தேவனையே நோக்கி பார்ப்போமானால், நான் சொல்கிறேன், நமக்கு தேவன் அனுமதிக்கிற சோதனையிலிருந்து மெய்யாகவே மெய்யாகவே தப்பித்துக் கொள்ள எதுவதற்கான வழியும் தேவன் ஆயத்தம் பண்ணுவார். அந்த வழியை நாம் காண வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும், அதே போல விசுவாசம் வேண்டும். அதைத்தான் தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த நாட்களிலாவது தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணதை காணும்படி பொறுமையோடு விசுவாசத்தோடு இருப்போம். மெய்யாகவே தேவன் மகிமை அடைவார். ஆமென்.